ஓம் சாந்தி 1-5-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். இங்கு எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் நல்ல ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பழைய உலகம் மறந்து போய்விடும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் அரைத்து, அதாவது சிந்தனை செய்து பக்கா ஆக்க வேண்டும், அதாவது உறுதியாக்க வேண்டும்? பதில்: நாம் ஆத்மாக்கள். நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். பரமாத்மா தந்தை ஆவார். இப்பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய மேளா, அதாவது சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் அரைத்து அரைத்து உறுதி ஆக்குங்கள், அதாவது நினைத்து நினைத்து பக்கா ஆக்குங்கள். எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானிகளாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே போகும். முரளியின் பாடல்: யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞான மழை பொழியும். ஓம் சாந்தி. நாம் பாபாவுடன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, அனைவருக்கும் தந்தையாவார். இப்போது தந்தை வந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்ற கேள்வியே எழ முடியாது. தந்தையிடமிருந்து ஆஸ்திதான் கிடைக்கிறது. அவர் அனைவருடைய எல்லையற்ற தந்தை ஆவார். அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம், எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. மற்றபடி உலகத்தில் இருப்பது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. நாம் எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மற்ற சத்சங்கங்களில் எந்த ஒரு ஆசையும் இருப்பதில்லை. சாந்தி கிடைக்க வேண்டும் என்கிறார்கள். அதுவோ கிடைக்க முடியாது. இங்கு நாம் புது உலகத்திற்கு அதிபதி ஆகுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா, நாங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகுவதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதில் எல்லைக்குட்பட்ட விஷயம் எதுவும் இல்லை. அதாவது மற்ற சத்சங்கங்களுக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா அமைதிக்காக போறாங்க. அமைதி கிடைக்கணும் அப்படின்னு போறாங்க. அல்பகால அமைதி வேணா கிடைக்கும், ஆனால் நிரந்தரமான அமைதி அங்கே கிடைக்க முடியாது. அல்லது அல்பகால எல்லைக்குட்பட்ட ஆசைகள் இருக்கும், அது நிறைவேறணுன்றதுக்காக போறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்க உங்களுக்கு எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆஸ்தி அடைவதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன? புது உலகத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கிறோம், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று வேறு யாரும் சொல்ல முடியாது. தாத்தாவின் ஆஸ்திக்கு அனைவரும் உரிமையுடையவர்கள் அல்லவா? சிவ்பாபாவின் அழியாத குழந்தைகளாக, அதாவது ஆத்மாக்களாக இருக்கவே இருக்கிறீர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையவராக ஆகும் போது நீங்கள் அவருக்கு பேரன் பேத்திகளாக இருக்கிறீர்கள். அதனால சிவ்பாபா தாத்தாவினுடைய ஆஸ்தியில உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களோ உங்களுடைய யோக பலத்தின் மூலம் உங்களுடைய கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகிறீர்கள். கர்மேந்திரியங்கள் யோக பலத்தினால்தான் குளிர்ச்சி அடையும். கர்மேந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை இருக்கும் அல்லவா?
இப்பொழுது கர்மேந்திரியங்கள் மீது வெற்றியடைய வேண்டும். எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் இருக்கக்கூடாது. யோக பலம் இல்லாமல் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைவது என்பது இம்பாசிபிள், அதாவது இயலாத காரியம். யோக பலத்தின் ஆற்றலோ இருக்கிறதல்லவா, இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. அதாவது உங்ககிட்ட யோக பலம் இருக்கு. அந்த யோக பலத்தின் மூலமா கர்மேந்திரியங்களுடைய சஞ்சல தன்மையை நீங்க முடிக்கணும். கர்மேந்திரியங்களுக்கு ராஜா ஆகணும். ஆனா இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுல உழைப்பு இருக்கு அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். சத்தியுகத்திலோ எந்த ஒரு அழுக்கான வியாதியும் இருக்காது. இங்கு நீங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்திவிட்டு செல்கிறீர்கள். எனவே எந்த ஒரு அழுக்கான விஷயமும் அங்கு இருக்காது. அதாவது விகார பார்வை அல்லது பேச்சு, செயல்கள், இங்க ஞானத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பழக்கம் எல்லாம் போகாது. பெருசா ஏதோ செய்யலைனாலும் அந்த பார்வையே தேக பார்வையில பார்க்குறாங்க. ஞானத்துல இருக்கிறாங்க, ஆனா தேக பார்வை இன்னும் போகலை. ஆகையில சத்தியுகத்துல இது போன்ற அழுக்கான வியாதிகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இங்கேயே நீங்க உங்களுடைய கர்மேந்திரங்களை வசப்படுத்தி விட்டு போறீங்க. பெயரே சொர்க்கம் என்பதாகும். தந்தை ஒரே ஒரு முறை, அதாவது எப்பொழுது ஷரீரத்தை கடனாக எடுக்கிறாரோ அப்பொழுது சந்திக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையோடு எவ்வளவு அன்பாக நடக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு உற்சாகம் பொங்கி வந்ததல்லவா? ஆஹா, பாபா உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். பிறகு இந்த பணம் செல்வம் அனைத்தையும் என்ன செய்ய போகிறோம்? விடு அனைத்தையும் என்று விட்டுவிட்டார். பைத்தியம் போல் ஆகிவிட்டார் அல்லவா? இருந்திருந்தபடியே இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று அனைவரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தொழிலாகிய அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டார். குஷியின் அளவு ஏறிவிட்டது. காட்சிகள் கிடைக்க ஆரம்பித்தது. ராஜ்யம் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்தார். ஆனால் எப்படி கிடைக்கும், என்ன நடக்கப் போகிறது, இது எதுவும் தெரியவில்லை. பிறகு மெதுமெதுவாக ஞானம் கிடைத்து கொண்டே இருந்தது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்கான எளிய வழியை கூறுகிறார். ஒன்று, கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கள். இரண்டாவது, தெய்வீக குணங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். யாராவது கோபப்பட்டு பேசினார்கள் என்றால் அதை கேட்காதீர்கள். ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுங்கள். பிடிக்காத எந்த தீய விஷயங்களையும் கேட்கவே கேட்காதீர்கள். பாருங்கள், கணவர் கோபப்படுகிறார், அடிக்கிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கணவர் கோபப்படுவதை பார்க்கும் போது அவர் மீது மலர் தூவுங்கள். சிரித்த முகத்துடன் இருங்கள். யுக்திகளோ நிறைய இருக்கிறது. மலர் தூவுங்கள் அப்படின்னா என்ன? பாவம், அவங்க ஞானத்துல இல்ல, பாபாவை புரிஞ்சுக்கல, பாபாவுடைய பிராப்தி இல்லை. அப்போ அவங்க அப்படித்தானே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆகையில அவங்களுக்கு நீங்க நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும். இந்த ஆத்மாவுக்கும் நன்மை நடக்கட்டும் அப்படின்ற சுப பாவனை அனுப்பணும். அந்த வார்த்தைகள்ல போயிட்டோம் அப்படின்னா மனநிலை கெட்டு போயிடும். ஆகையில அந்த நேரத்துல அவங்க பேசுறதோ அல்லது அந்த வார்த்தைகளுக்கோ வெயிட் கொடுக்க கூடாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக முக்கியமான விஷயம், ஒன்று என்னை நினைவு செய்யுங்கள், இன்னொன்று தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். எவ்வளவு சுலபமானது! நினைவு நிற்பதில்லை, அது மட்டும்தான். மற்றபடி ஞானமோ மிகவும் சுலபமானது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக தன்னுடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக ஆக்க வேண்டும், தன் வசத்தில் வைக்க வேண்டும். தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எந்த விஷயங்கள் பிடிக்கவில்லையோ அவற்றை ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதற்கு சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். தூய்மையாகி தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், முரளியின் இசை மூலம் மாயாவை சரண்டர் ஆக்கக்கூடிய முரளிதரன் ஆகுங்கள். நிறைய முரளிகளை கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது எப்படிப்பட்ட முரளிதரனாக ஆக வேண்டும் என்றால், மாயா சதா காலத்திற்கும் சரண்டர் ஆகிவிட வேண்டும். அதாவது எந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பாம்பாட்டி பாம்பை அடக்குறாங்க இல்லையா, அதுபோல முரளியின் மூலம் மாயாவை சரண்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முரளிதரனாக ஆகணும். முரளியின் ரகசியங்களின் இசையை சதா வாசித்து கொண்டே இருங்கள். அப்போது மாயா சதா காலத்திற்கும் சரண்டர் ஆகிவிடும். மாயாவின் முக்கியமான சொரூபம் காரணம் என்ற ரூபத்தில் வருகிறது. எப்பொழுது முரளியின் மூலம் காரணத்திற்கான நிவாரணம் கிடைத்து விடுகிறதோ அப்பொழுது சதா காலத்திற்கும் மாயா முடிவடைந்து விடும். காரணம் முடிந்துவிட்டது என்றால் மாயையும் முடிந்துவிட்டது. ஸ்லோகன், அனுபவத்தின் சொரூபமாக ஆகுங்கள். அப்பொழுது முகத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் ஜொலிப்பு தென்படும். அவ்யக்த சமிகை. இந்த மாதத்திற்கான அவ்யக்த சமிகைகளின் தலைப்பு, ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். ராயல்டி என்றால் மேலான தன்மை, பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை, தோற்றம் எல்லாமே வந்துடும். சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை தூய்மை ஆகும். இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையற்ற தன்மையை துறவரம் செய்து இருப்பது, கனவில் கூட தூய்மையற்ற தன்மையின் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது, இது உலகத்திற்கு சவால் விடுவதற்கான சாதனம் ஆகும். இதுதான் பிராமணர்களாகிய உங்களுடைய ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும். அவங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கு, ஆனா உங்களுக்கு இதுதான் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி. இப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.
உன்னிடம்